ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே வட மாநிலத்தைச் சேர்ந்த பெண் கொலை செய்யப்பட்ட நிலையில் தொழிற்சாலையில் பணியாற்றி வந்த சிபானிதாஸ் என்பவர் நல்லமுத்தான் பாளையம் வாழைத் தோட்டத்தில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். வட மாநில பெண் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தற்பொழுது 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். நிச்சயமாக சிந்திச்சா, அதாவது ஈரோடு மாவட்டம் பெருந்துறை, சிப்காட் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஏராளமான தொழிற்சாலைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் அங்குள்ள தொழிற்சாலை ஒன்றில் பணியாற்றி வரும் வடமாநிலத்தை சேர்ந்த சிபானிதாஸ் மோண்டல் என்பவர் சென்னிமலை சாலையில் உள்ள நல்லமுத்தான் பாளையத்தில் என்ற இடத்தில் உள்ள தனியாருக்கு சொந்தமான வாழை தோட்டத்தில் கடந்த 11ஆம் தேதி இரவு மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கிறார். இதனையடுத்து சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த பெருந்துறை காவல் நிலைய போலீசார் உயிரிழந்த பெண்ணின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். பின்னர் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் நகை மற்றும் பணத்திற்காக வடமாநில பெண் கொலை செய்யப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் வடமாநிலத்தை சேர்ந்த ஜட்டை மோண்டால், ஜான்சத் காகி ஆகிய 2 பேரை கைது செய்துள்ள போலீசார் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்.